பிரபல வில்வித்தை மற்றும் கராத்தே வீரர் சிகான் ஹுசேனி அவரே வெளிப்படையாக வீடியோ போட்டார். நான் இந்த சில நாட்கள் தான் இருக்க போகிறேன், மரணத்தோட போராடிட்டு இருக்கேன். டாக்டர்ஸ் இவர்கிட்ட சொல்லிட்டாங்க, இந்த மாதிரி உங்களுடைய காலங்கள் கம்மியாயிருச்சு அப்படிங்கும்போது ஹுசைனி அதை பற்றி கவலையே படலை, எதை பற்றியுமே கவலையே படலை. இப்போ பத்ரின்னு ஒரு படம், விஜய் படம் வந்துச்சு இல்லையா, அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா விஜய்க்கு கராத்தே பயிற்சி எல்லாம் கொடுத்தாரு. இப்போ விஜயோட ஒரு நெருங்கிய ஒரு தொடர்பில் இருந்தார் ஹுசைனி. ஹை ப்ரொஃபைல் அப்படின்னு சொல்லி ஒரு செக்யூரிட்டி சர்வீஸ் ஒன்று வச்சுருந்தார். அந்த செக்யூரிட்டி சர்வீஸ் மூலமாக சினிமாவில் இருக்கிற முக்கிய பிரபலங்கள், நான் சொல்கிறது ரஜினிகாந்த், கமலஹாசன், விஜயகாந்த், அப்புறம் சங்கர், ஏஆர் ரோமான், எஸ்பி பாலசுப்ரமணியம், பாரத ராஜா, அங்கே தான் பாலச்சந்தர் வரார். இவங்களுக்கெல்லாம் செக்யூரிட்டி கொடுத்தாரு. இவர் எப்படியாவது விஜய் என்னை சந்திக்கணும், நான் சந்திக்கிறதுக்கு ஆசைப்படுறேன் அப்படிங்கிறது எல்லா இடத்துலையுமே வெளிப்படுத்திட்டு வந்தார். இந்த தகவல் விஜய்க்கு போச்சா போலையான்னு தெரில, நான் விஜய் வரல. மீடியா சர்க்கிள் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்மோட நேர்காணலுக்காக ஆஸ்கார் மூவிஸ் தயாரிப்பாளரும் திரைத்திறனாய்வாளருமான பாலாஜி பிரபு அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். பிரபல வில்வித்தை மற்றும் கராத்தே வீரர் சிகான் ஹுசேனி கிட்டத்தட்ட ஒரு மாதமாக இரத்த புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார். அவரே வெளிப்படையாக வீடியோ போட்டார். நான் இன்னும் சில நாட்கள் தான் இருக்க போகிறேன், மரணத்தோட போராடிட்டு இருக்கேன் பேசிக்கிட்டு இருந்தால். இந்த சூழலில் நேற்று நள்ளிரவு 1:30 மணிக்கு அவர் இறந்திருக்காரு. எப்படி சொல்கிறது, நல்ல வீரன் அப்படி தான் நம்ம பார்க்கணும். ஹுசைனியை பொறுத்த வரைக்கும் எந்த காலத்துலேயும் ஒரு வீரனாக இருந்திருக்காரு. அதாவது சில பேர் ஒரு காலகட்டத்தில் தங்களுடைய வீரத்தை காட்டுவாங்க, ஒரு காலகட்டத்தில் அதாவது கடைசி காலத்தில் சைலண்ட் ஆயிடுவாங்க. இப்போ ஹுசைனியெல்லாம் பார்த்தீங்கன்னா அவருக்கு இரத்த புற்றுநோய் இருக்குங்கிறது கிட்டத்தட்ட ஒரு 25-30 நாளைக்கு முன்னாடி தான் தெரியவே வந்திருக்கு. அதாவது அந்த இரத்த புற்றுநோயிலேயே ஒரு கடுமையான ஒரு வெரைட்டி அப்படிங்கிறாங்க. இந்த வெரைட்டியை பொறுத்த வரைக்கும் டெய்லி ஒரு பாட்டில் 2 பாட்டில் ரத்தம் ஏற்றிக்கிட்டே இருக்கணும். இல்லைன்னா இந்த எலும்பு மஜ்ஜை இருக்குது பார்த்தீங்களா, அதை எடுத்து ஏதோ டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க. அதுக்குள்ளே என்ன விஷயம்னா, அது கிட்டத்தட்ட 40 வயசுக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு தான் இது சக்ஸஸ் ஆகும். இந்த மாதிரி மாற்றலாம். இது ஹுசைனி கடந்த ஒரு வயதில் 60 வயசு. ஆமாம், 60 வயசுக்கு மேலே உள்ள ஒரு நபராக இருக்கார். ஸோ இதெல்லாம் அவருக்கு செய்ய முடியாது அப்படின்னும் போது ட்ரீட்மெண்ட் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. டாக்டர்ஸ் இவர்கிட்ட சொல்லிட்டாங்க, இந்த மாதிரி உங்களுடைய காலங்கள் கம்மியாயிருச்சு அப்படிங்கிற போது ஹுசைனி அதை பற்றி கவலையே படலை, எதை பற்றியுமே கவலையே படலை. சமீபத்தில் நீங்கள் இந்த மருத்துவமனையில் ஹுசைனி இருந்துக்கிட்டே பல காணொளிகளை வெளியிட ஆரம்பிச்சிட்டாரு. பல விஷயங்களை அவர் சொல்ல ஆரம்பித்தார். அதாவது அவருடைய பேட்டிகளில் எதுலேயுமே மரணத்தை பார்த்து அவர் பயந்த மாதிரி தெரில, சோகமாகவும் இல்லை, ரொம்ப ஜாலியாக இருந்தார். பொதுவாகவே ஒரு ஹியூமன் சைக்காலஜி என்ன அப்படின்னா, ஒரு மரணம் நம்மளை நெருங்கிடுச்சு, நாட்கள் எண்ணப்படுது அப்படின்னு சொல்லிட்டிங்கனாலே டோட்டலாக அவன் டவுன் ஆயிடுவான். அதாவது ஃபிசிக்கலாக இல்லை, மென்டலாகவும் டவுன் ஆயிடுவான். இதுதான் எல்லா இடத்துலையும் நடக்கக்கூடியது, இயல்பாக நடக்கக்கூடியது. ஹுசைனியை பொறுத்த வரைக்கும் எதை பற்றியும் கவலைப்படாமல் பல காணொளிகளை கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. அந்த காணொளிகளில் பேசின எல்லா விஷயமும் பாருங்கள், ஒரு பல விஷயங்கள் அவர் என்னென்ன நினைக்கிறாரு, எப்படி பண்ணணும், அவர் எதிர்காலத்தில் இவருடைய மாணவர்கள் எப்படி ட்ரெயின் ஆகணும், இந்த மாதிரி பல விஷயங்களை சொல்லிட்டு வந்தார். ரெண்டாவது அதுலையெல்லாம் ஒரு நெறியாளர் கேட்குறாரு, சார் மரணத்தை இவ்வளோ நெருக்கத்தில் இருக்கும்போது எப்படி சார் உங்களால் இவ்வளோ சிரித்து, எப்படி சார் உங்களால் இவ்வளோ தைரியமாக பேச முடியும், அதென்ன மரணம், அது வந்துட்டு போகுது, எல்லாருக்கும் தான் ஒரு நாள் வரப்போகுது, அதுக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன், நான் தைரியமாக இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி பேட்டிகள்லாம் பார்க்கும்போது இப்போ இருக்கிற இளைஞர்கள் இன்னும் நிறைய பேருக்கு இது எப்படி சொல்கிறது, இவர் ஒரு முன் உதாரணமாக இருப்பார். நான் சொன்னேன்ல, ஹுசைனி அப்படின்றது ஒரு வீரன் அப்படிங்கிற ஒரு அடையாளம் இன்றைக்கி அவருடைய மரணத்துக்கு அப்புறமும் இருக்குது. இது அவர் பெரிய கராத்தே வீரர், வில்வித்தை அதில் ட்ரைனிங் நிறையா கொடுத்தாரு. கராத்தேங்கிறது தான் அவருடைய ஆரம்பம் அடையாளமாக இருந்துச்சு. நிறையா அதாவது சாகசங்கள் செஞ்சுருக்காரு. ஒரு சிலருக்கு தங்களை அடையாளப்படுத்திக்கிறதுன்னு சொல்ல முடியாது, அந்த ப்ரொஃபஷனில் அவங்களுக்கு இருக்கிற ஒரு அட்ராக்ஷன், ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு கிராஸ்பிங் இருக்குது பார்த்திங்களா, அது பல விதமான சாதனைகளை சில பேர் தூண்டி செய்ய சொல்லும். அந்த மாதிரி ஆர்வமாக செஞ்சு பல விஷயங்களை மேடை ஏற்றி பல ரெக்கார்ட்ஸ் எல்லாம் பண்ணவர் ஹுசைனி. அப்படி தான் மக்களுக்கு வெளியில் தெரிய ஆரம்பிக்கிறாரு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வில்வித்தைங்கிற கலை இருக்குது பார்த்திங்கன்னா, அதை மக்களுக்கு கொடுக்கணும், அதை ட்ரைனிங் கொடுக்கணும் அப்படிங்கிறது, அதை கற்றுக்கிட்டு அதுக்காண்டி நிறைய விஷயங்கள் பண்ணுறாரு. காலேஜாக போய் இதெல்லாம் நிறைய பேருக்கு தெரியுமான்னு தெரில, பல கல்லூரிகளுக்கு போய் இந்த மாதிரியான கராத்தே வித்தை பற்றியும் இந்த வில்வித்தை பற்றியும் நிறைய பாடங்கள் எடுத்து நிறைய பேருக்கு ட்ரைனிங் கொடுத்து தன்னுடைய லைஃபே இந்த கராத்தைக்கும் வில்வித்தைக்கும் சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். அவரோட விஷயமே பார்த்தீங்கன்னா, அவர்கிட்ட பயின்ற மாணவர்களை ஒலிம்பிக்ல எப்படியாவது மெடல் வாங்க வச்சிடும் இந்தியாவுக்காக. ஆமாம், இதெல்லாம் ஒரு நல்ல ஆசிரியருக்கான பண்பு.
அதை வந்து நிறைய பேருக்கு ஒருத்தருக்கு தெரிஞ்ச ஒரு வித்தையை இன்னும் பல பேருக்கு லட்சக்கணக்கான பேருக்கு சொல்லி கொடுக்குறதுன்னு இருக்கு பார்த்தீங்களா, அது வந்து ஒரு பெரிய விஷயம். அதை வந்து உசேனி செஞ்சிட்டு இருந்தார். உசேனியை பொறுத்த வரைக்கும் இந்த கராத்தே வீரர், ஒரு வில்வித்தை பயிற்சி கொடுக்குற ஒரு வீரர், இப்படி தான் நிறைய பேருக்கு அடையாளம் தெரியுமே தவிர, உசேனி வந்து சில படங்கள்லையும் நடிச்சிருந்தார். சினிமா நபர்களோட நெருங்கிய தொடர்பில் இருந்தார். நிறைய விஷயங்கள் சொல்லலாம். ஒரு விஷயம் என்னென்னா, அவர் வந்து ஆரம்பத்தில் வந்து புன்னகை மன்னன் ஒரு படம் வந்துச்சு இல்லையா, அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு டான்ஸ் கற்றுக் கொடுக்குற ஒரு கராரான ஒரு மாதிரி வில்லனிக் டைப்பான ஒரு கதாபாத்திரத்தில் நடிச்சிருப்பார். பாலச்சந்தர் தான் அவர் அந்த படத்தில் அறிமுகப்படுத்துகிறார் உசேனியை பார்த்துட்டு. உசேனியை பாலச்சந்தர் அறிமுகப்படுத்துகிறார். பாலச்சந்தருக்கு எப்படி உசேனி தெரியும், அதுக்கு ஒரு சின்ன கதை இருக்குது, நான் சொல்கிறேன். அப்புறம் அந்த கதாபாத்திரம் நீங்கள் இன்னைக்கு கூட பாருங்கள், அந்த படத்தில் புன்னகை மன்னனில் ரேவதிக்கு நிறைய அழுத்தங்கள்லாம் கொடுக்குற மாதிரியான ஒரு கதாபாத்திரம். ஒரு இலங்கையிலேருந்து ஒரு வந்த தமிழர் மாதிரியான பேச்சு வழக்கோட நடிச்சிருப்பார். நிறைய பேர் பார்த்து அதை ரசித்தாங்க அந்த கதாபாத்திரத்தை. அதுக்கப்புறம் வந்து நிறைய படங்கள் நடிக்காட்டா கூட, இப்போ பத்ரின்னு ஒரு படம் விஜய் படம் வந்துச்சு இல்லையா, அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா விஜய்க்கு வந்து கராத்தே பயிற்சி எல்லாம் கொடுத்தாரு. அந்த படத்தில் நடித்த ரியாஸ் கானுக்கும் கொஞ்சம் பயிற்சி கொடுத்ததாகவும் ஒரு தகவல் இருக்குது. அதாவது வந்து ஒரு கார் வந்து விஜய் கை மேலே ஏறி போகணும். இது வந்து செய்கிறது வந்து ரொம்ப கஷ்டம். சாதாரணமாக ஒரு நடிக்கிறவங்க, அவங்க என்னதான் வந்து படத்தில் ஹீரோவாக இருந்தாலும் அவங்க ரியல் ஹீரோ கிடையாது. இப்போ உசேனியை பொறுத்த வரைக்கும் ஒரு ரியல் ஹீரோ. இந்த மாதிரி சாகசங்கள்லாம் அவர் சாதாரணமாக அசால்ட்டாக பண்ணிட்டு போயிடுவார். ஆனால் விஜய்க்கு அன்றைய காலகட்டத்தில் இது வந்து நிஜமாவே ஒரு கார் வந்து கையில் ஏறி இறங்கணும் அப்படின்னும் போது, அது எப்படி வந்து பயிற்சி அப்படின்னு ஒன்று இருக்குது. இது எப்படி வந்து செஞ்சால் இது வந்து சேதாரம் இல்லாமல் சரியாக பண்ணிடலாம் அப்படிங்கிறதெல்லாம் ட்ரைனிங் கொடுத்து அதை பண்ணார் விஜய்க்கு. அப்போ விஜயோட ஒரு நெருங்கிய ஒரு தொடர்பில் இருந்தார் உசேனி. இதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, அவர் வந்து காத்து வாக்கில் 2 காதல் ஒரு படத்தில் நடிச்சிருக்காரு சமீபத்தில். ஏதோ நிறைய படங்கள், ஒரு 4-5 படங்கள் நடிச்சிருக்காரு. பெருசாக இல்லாட்டாலும் இது ஸ்பெஷலாக ஒரு விஷயம் என்னென்னா, இந்த பிளட் ஸ்டோன் ஒரு படம் ரஜினிகாந்த் சூப்பர் ஸ்டார் நடித்தார் ஒரு ஆங்கில படத்தில், ஒரு ஹாலிவுட் படத்தில். அந்த படத்தில் உசேனி நடிச்சிருக்காரு. ஆமாம். இந்த தகவல் எல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு தெரியுமான்னு தெரியாது. அது ஒரு முக்கியமான ஒரு படம். உசேனி கேரியரில் எப்படி ரஜினி கேரியரில் அது ஒரு பெரிய படமோ, அதேமாதிரி உசேனிக்கும் அது ஒரு பெரிய படமாக இருந்துச்சு. இதெல்லாம் மீறி நான் ஒரு விஷயம் சொன்னேன் பாருங்கள், அந்த பாலச்சந்தரோட எப்படி தொடர்பில் இருந்து எப்படி வந்து பாலச்சந்தருக்கு கூப்பிட்டு வாய்ப்பு கொடுத்தாருன்னு. அவங்க வந்து ஹை ப்ரொஃபைல் அப்படின்னு சொல்லி ஒரு செக்யூரிட்டி சர்வீஸ் ஒன்று வச்சுருந்தாரு. அந்த செக்யூரிட்டி சர்வீஸ் மூலமாக சினிமாவில் இருக்கிற முக்கிய பிரபலங்கள், நான் சொல்கிறது வந்து ரஜினிகாந்த், கமலஹாசன், விஜயகாந்த், அப்புறம் வந்து சங்கர், ஏஆர் ரோமான், எஸ்பி பாலசுப்ரமணியம், பாரத ராஜா, அங்கே தான் பாலச்சந்தர் வரார். இவங்களுக்கெல்லாம் வந்து செக்யூரிட்டி கொடுத்தார். இவர் வந்து ஆட்களை அனுப்பி வெளியில் போகும்போது இவங்களுக்கு பாதுகாப்பு கொடுத்தார். அதாவது பல இவங்க நான் ஒரு 4-5 பேர் தான் சொல்லியிருக்கேன். பல சினிமா பிரபலங்களுக்கு இது செஞ்சுட்டு பவுன்சர்ஸ் மாதிரி. அப்போ அவர் ஆமாம், இப்போ பவுன்சர்ஸ் எப்படி வந்து ஒரு ஏஜென்சி மூலமாக தான் அந்த பவுன்சர்ஸ் இவங்களுக்கு கொடுக்குறாங்க. அதே மாதிரி இது வந்து செக்யூரிட்டின்னு சொல்லுவாங்க. அந்த காலத்தில் பவுன்சர்ஸுங்கிற பேர் கிடையாது. அப்படி கொடுத்தவர் நிறைய பேருக்கு பாதுகாப்பு கொடுத்தார். நிறைய பிரச்சனைகள்லாம் வந்துச்சு. இப்போ கமலுக்கெல்லாம் விஸ்வரூபம் சமயத்தில் சில பிரச்சனைகள், சில அச்சுறுத்தல்கள், மிரட்டல்கள்லாம் வந்தபோது கூட உசேனி வந்து அவரோட துணை இருந்தார். இந்த மாதிரி அந்த ஒரு விஷயம் அவருக்கு சினிமா தொடர்பில் ஒரு விஷயம். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, ஜீன்ஸ்ன்னு படமெல்லாம் வந்துச்சு பார்த்தீங்களா, அந்த காலத்தில் இந்த திருட்டு விசிடிங்கிறது வந்து ஒரு பெரிய பிரச்சனையாக இருந்துச்சு சினிமாவுக்கு. சினிமாவினுடைய பெரிய சரிவுக்கு திருட்டு விசிடி ஒரு காரணமாக இருந்துச்சு. அதாவது எப்படின்னா, இப்போ ஒரு 11:30 ஷோ ஓடி முடிஞ்சோடனே திருட்டு விசிடி பர்மா பஜாருக்கு வந்துடும். எப்படி வரும்னே உங்களால் கண்டுபிடிக்க முடியல. எங்கே வச்சு எடுக்கிறாங்க, என்ன பண்ணுறாங்க அப்படின்றதெல்லாம் யாருக்குமே தெரியறதில்ல. அதாவது வந்து இது உடனே இப்போ நீங்கள் ஒரு 11:30 ஷோ ஓடி முடிஞ்சோன்னு ஒரு 4 மணிக்கு போய் பர்மா பஜாரில் கேட்டிங்கன்னா, அந்த புது படத்தோட சீடி அங்கே இருக்கும். அவங்க வியாபாரம் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் வந்து கண்ட்ரோல் பண்ணணும் போது உசேனியோட உதவி வந்து தேவைப்பட்டது. அப்போ தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம் கூட இதுக்கான விஷயங்கள்லாம் பண்ணாங்க. அப்போ வந்து உசேனியோட பங்குங்கிறது ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அந்த திருட்டு விசிடியை ஒழிக்கிறதுல பெரிய பங்கு. பர்மா பஜார்லாம் போய் அடித்து உடச்சி பிடிச்சி அந்த திருட்டு விசிடியெல்லாம் எடுத்து அந்த ரைடு மாதிரி பண்ணிகிட்டு இருந்தார். ஆளுங்களை வச்சு தைரியமாக, அதாவது ஒரு இண்டிவிஜுவல் அதெல்லாம் செஞ்சார். தமிழ் திரை உலகத்தில் இந்த மாதிரியான ஒரு விஷயம் இருக்குது, இதை நம்ம தடுக்கணும் அப்படின்னு நம்மளை கேட்டிருக்காங்க, நம்ம செய்யணுங்கிறது சின்சியராக செஞ்சார். யாருக்கும் பயப்படல. எவ்வளோ பேருக்கு அவர் தைரியம் இருக்குன்னு தெரியாது. ஆமாம், தைரியம் இருக்குன்னு தெரியாது. அதாவது வந்து ஒரு போலீஸ் செய்ய வேண்டிய வேலை இவர் வந்து தனி மனிதனாக நின்று தைரியமாக செஞ்சார். இந்த இடத்துல ஒரு விஷயம், நம்ம ஒரு நகைச்சுவையான ஒரு விஷயம் கூட நடந்துச்சு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, பிரபல தயாரிப்பாளர் ஆஸ்கார் ரவிச்சந்திரன் இருக்கார் பார்த்தீங்களா, அவர் வந்து யாருக்குமே தெரியாது. இன்னைக்கு வரைக்கும் அவர் யாருன்னே ரோட்டில் ஒரு வாட்டி நடந்து போயிட்டு இருப்பார், ஆனால் யாருக்கும் தெரியாது. அப்படி வந்து அவருடைய அடையாளங்கள், அதாவது ஒரு சின்ன புகைப்படம் கூட எங்கேயுமே இல்லை. அவர் வந்து ஏதோ ஒரு சிடி வாங்குறதுக்கோ என்னமோ வந்து பர்மா பஜாரில் போய் அவர் சாதாரணமாக தான் இருப்பார். அவர் ஏதோ தேடிட்டு இருந்திருக்காரு எங்கேயோ ஒன்று. இவரை நினச்சிட்டார் திருட்டு விசிடி வாங்க வந்திருக்காரு இவருன்னு சொல்லிட்டு இவரை போட்டு பிடிச்சி சட்டையெல்லாம் இழுத்து வாயான்னு இழுத்து கொண்டு போய் அடித்து துவச்சி
வேனில் ஏற்றி அவரை கொண்டு போய் போலீஸ் ஸ்டேஷனில் இறக்கி விட்டார். அப்புறம் அங்கே வந்து ஆஸ்கார் ரவிச்சந்திரன் வந்துட்டார், பிடிச்சிட்டு வந்திருக்காங்கன்னு சொல்லி தகவல் வந்தோடனே தயாரிப்பாளர் சங்கத்திலேருந்தெல்லாம் போய் இல்லை சார் இவர் ஒரு ப்ரொடியூசரு, அவர் ஏதோ சிடி வாங்க வந்திருக்காருன்னு சொல்லி ஆஸ்கார் ரவிச்சந்திரன் விடுவிச்சு கூப்பிட்டு வந்தாங்க. இந்த தகவல்லாம் வந்து சினிமாவில் உள்ளவங்களுக்கு நல்லா தெரியும், புரியுதா? ஆக்சுவலி ஆஸ்கார் ரவிச்சந்திரன் பார்த்தீங்கன்னா எங்கேயுமே தன்னை வந்து தயாரிப்பாளராக அடையாளப்படுத்திக்கிட்டது கிடையாது. சாதாரண ஒரு மக்களோட மக்களாக தான் அவர் நடமாடி தெரிவார், அந்த மாதிரி ஒரு கேரக்டர். அதனால் இப்படி ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு. இதெல்லாம் மீறி நம்ம தெலுங்கு திரையுலகில் பிரபலமாக இருக்கிற பவன் கல்யாண் அவர் கூட அவர் வந்து கராத்தே பயிற்சி எல்லாம் டெப்டி சிஎம் இருக்காரு. ஆமாம், டெப்டி சிஎம் இருக்காரு. இப்போ வந்து அவர் பயிற்சி கொடுத்த விஜய் வந்து பெரிய உச்சத்தில் இருக்கார். அவர் ஒரு தாவேகா கட்சியினுடைய தலைவராக இருக்கார். இப்போ இந்த காணொலிகளில் ஒரு விஷயம், முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, எப்படியாவது வந்து விஜய் வந்து என்னை சந்திக்கணும், நான் சந்திக்கிறதுக்கு ஆசைப்படுறேன் அப்படிங்கிறது எல்லா இடத்துலையுமே வெளிப்படுத்திட்டு வந்தார். இந்த தகவல் வந்து விஜய்க்கு போச்சா போலையான்னு தெரில. ஆனால் விஜய் வரல. அதாவது வந்து இது கண்டிப்பாக விஜய்க்கு போயிருக்கிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா பரவலாக வந்த செய்தி. அவர் அது மட்டும் இல்லாமல் ஒரு கட்சி தலைவராக இருக்கும்போது பல விஷயங்கள் அவர் காதுக்கு போகும். கண்டிப்பாக இந்த மாதிரி கேட்டிருக்காங்க, இப்படி இந்த மாதிரி ஒரு கோரிக்கை வச்சுருக்காங்கன்னும் போது அவர் வந்து பார்த்துருக்கலாம். ஏன் பார்க்கல அப்படிங்கிறது தெரியல. அவர் விருப்பம், கடைசி விருப்பம்னு சொல்லியிருக்காரு. இப்போ இதெல்லாம் ஏன் நடக்கலைன்னு தெரில. இது மாதிரி பார்த்தீங்கன்னா ஜெயலலிதா அம்மையார் இருந்தாங்க இல்லையா, அவங்க மேலே வந்து ஒரு பெரிய வெறித்தனமான ஒரு பற்று, ஒரு பக்தி இவர் வச்சுருந்தார் அப்படின்னு தான் சொல்லணும். அதாவது வந்து 56வது வருஷம் அவங்களுடைய பிறந்த நாளுக்கெலாம் பார்த்தீங்கன்னா 56 விதமான ஓவியங்கள் வரைஞ்சார் அம்மையாருடைய முகத்தை வந்து. இது இல்லாமல் ரத்தம் இருக்குது பார்த்தீங்களா, இவருடைய ரத்தத்தை எடுத்து சேகரித்து அதுக்கு வந்து பாதுகாப்பாக வச்சு அதன் மூலமாக வந்து ஜெயலலிதா அம்மையாருக்கு ரத்தத்திலே ஒரு சிலை செஞ்சு. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் கேளுங்க, இதெல்லாம் வந்து கேட்டால் காமெடியாக இருக்கும், ஆனால் செஞ்சார் இவர். என்னென்னா சிலுவையில் அரைகிற மாதிரி வந்து ஒரு சிச்சுவேஷன் மாதிரி கிரியேட் பண்ணி ஒரு கம்பில் வந்து கையையும் 2 பக்கம் நீட்டி அதில் 6 இன்ச்சு உள்ள ஆணியை வந்து 2 கையிலையும் அடிக்க சொன்னார், 2 கால்லையும் அடிக்க சொன்னார். எல்லாம் வந்து கேட்கறதுக்கு வினோதமாக இருக்கும், கேட்கறதுக்கு நகைச்சுவையாக இருக்கும், ஆனால் அவர் செஞ்சார். இதுவே பார்த்தீங்கன்னா ஜெயலலிதா மீண்டும் சிஎம் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம் செஞ்சார். ஜெயலலிதா அம்மையார் மேலே உள்ள பற்றின் காரணமாக இதெல்லாம் செஞ்சார். அந்த அம்மையாருக்கே இது தெரிய வந்தோன்னா அம்மையாரே கூப்பிட்டு விட்டு வாங்க அப்படின்னோடனே போனார். போன இடத்துல பார்த்தீங்கன்னா, என்ன ஹுசைனி இந்த மாதிரிலாம் பண்ணுறீங்க, இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க, என் மேலே நீங்கள் பற்று வச்சுருக்கீங்க, என் மேலே மரியாதை வச்சுருக்கீங்க, அன்பு வச்சுருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம். அதுக்காண்டி இப்படியெல்லாம் வேறு விதமாக அதை போர்ட்ரேட் பண்ணி காமிச்சிங்கன்னா பார்க்குறவங்களுக்கு அது வந்து தப்பான முன் உதாரணமாக இருந்துடக்கூடாது. நீங்கள் வந்து அன்பை வந்து வேறு விதமாக காட்டுங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க, அதாவது அன்பா சொல்லி விட்ட மாதிரி ஒரு தகவல், அக்கறையில் சொன்ன மாதிரி ஒரு தகவலும் இருக்குது. இப்போ கடைசியாக வந்து நம்ம துணை முதல்வர் இருக்கார் இல்லையா, அவர் வந்து இந்த செய்தி கேட்டு அவர் வந்து யாருக்குமே தெரியாமல், அதாவது வந்து கிட்டத்தட்ட இந்த நியூஸ் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்துருச்சு, ஆனால் இந்த பணத்தை வந்து முதலே கொடுத்து விட்டார். அவர் 5 லட்சம் வந்து கொடுத்து விட்டுருக்காரு இவருக்கு. அது கூட அவர் நன்றி சொல்லியிருந்தார். அதாவது இந்த சினிமாவின் பங்கு, இந்த சினிமா உலகத்தில் இவருடைய பங்கு அப்படின்னா நிறையவே இருக்குது. ஆனால் இன்னைக்கு இவர் மறைஞ்சிட்டாரு. இந்த செய்தி வந்து எல்லா பக்கமும் ஊடகங்களில் வந்துக்கிட்டு இருக்கு. இங்கே எங்கேயோ அவர் வந்து அஞ்சலி செலுத்துறதுக்காண்டி வச்சுருக்காங்க, பெசன்ட் வச்சுருக்காங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் பெரிய சினிமா பிரபலங்கள் யாரும் போனது மாதிரி தெரில. நான் எதனால் சொல்ல வரேன்னா, ஒரு காலத்தில் ரஜினிக்கு பாதுகாப்பு கொடுத்துருக்காரு, கமல் கொடுத்துருக்காரு, விஜயகாந்த் கொடுத்துருக்காரு, சொன்ன மாதிரி பாரதி ராஜா, பாலச்சந்தர், பல பேருக்கு கொடுத்துருக்காரு, சங்கர், ஏஆர் ரஹ்மான் இப்படிலாம் கொடுத்துருக்காரு. இன்றைக்கி யாராவது பிரபலங்கள் போனாங்கன்னா பெருசாக யாரும் பிரபலங்கள் போன மாதிரி தெரியல. சினிமா சார்ந்தவங்க இரங்கல் தெரிவித்த மாதிரியும் தெரியல. என்ன ரீசன் சார் அதுக்கு? அது எப்போவுமே அப்படி தான். சினிமா அப்படிங்கிறது வந்து அந்தந்த நேரத்தில் அவங்களுக்கு தேவையான விஷயங்களை எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் தூக்கி போட்டுருவாங்க. அது எப்போவுமே உள்ள ஒரு விஷயந்தான். நம்ம பல காணொலிகளில் சொல்லிக்கிட்டு இருக்கோம், சினிமாவில் இருக்கிற பிரபலங்களுடைய மனநிலை இப்படி தான் இருக்குது. ஏன் இப்படி இருக்குங்கிறத நம்ம வந்து கண்டுபிடிக்கவே முடியாது. அவரே சொல்லியிருக்காரு, அந்த ஹை ப்ரொஃபைல் பற்றி சொன்னீங்க இல்லையா, நான் இவ்வளோ நடிகர்களுக்கு வந்து நான் வந்து செக்யூரிட்டி கொடுத்துருக்கேன், நான் ஆனால் அவங்கள்ட்ட வந்து எந்த கைமாறுமே எதிர்பார்க்கல, நான் சொல்லணும்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரே போட்டிருக்காரு. ஸோ கடைசி வரைக்கும் அவர் எந்த கைமாறுமே எதிர்பார்க்கல, விஜய் அவர்களை மட்டும் சந்திக்கணும்னு நினைச்சாரு, அதுவுமே நிறைவேறாத ஆசையாக போயிடுச்சு இல்லையா. அவர் கடைசியாக ஒரு 3 ஆசைகள் இருந்தது. ஒரு ஆசை வந்து இந்த பெசன்ட் நகரில் இந்த ஜானகி எம்ஜிஆர் காலேஜ் இருக்காங்கல்ல, அங்கே ஏதோ பயிற்சி நடத்திட்டு இருக்கிறாரு போல. இப்போ அந்த இடத்துல வந்து நடுவில் ஒரு ரோடு வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில தடங்கல்கள் இருக்குது, பயிற்சி நடக்க முடியாமல் ஒரு தடைப்பட்டு நிற்கிது அப்படிங்கிறது ஒரு அதை சரிப்படுத்தணுங்கிற ஒரு எண்ணமும் ஒரு ஆதங்கமும் அவருக்கு இருந்துச்சு. அது கவர்மெண்ட்கிட்ட கோரிக்கை வச்சுருந்தாரு. இன்னொரு கோரிக்கை வந்து பவன் கல்யாணுக்கு நான் வந்து இது பண்ணியிருந்தேன், என்னுடைய வீட்டை வந்து பவன் கல்யாண் வாங்கி வேறு யாராவது வாங்குறதுக்கு பதில் பவன் கல்யாண் வாங்கி அதை வந்து ஒரு நல்ல பயிற்சி கூடமாக மாற்றி என்னுடைய பொருட்கள், நான் வாங்கின மெடலு, அவார்ட்ஸ் எல்லாம் அதில் வச்சு ஒரு பாதுகாக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கோரிக்கை அவருக்கு விட்டுருக்காரு. இதெல்லாம் மீறி இன்னொரு கோரிக்கை நம்ம தமிழ் நடிகர் விஜய்க்கு, அவர் அந்த பழக்கத்தின் காரணமாக விஜய் ஒரு வாட்டி சந்திக்கணும்னு ஆசைப்பட்டிருக்காரு. 3மே நிறைவேறல. கன்க்ளூஷனாக ஒரு விஷயம் சொல்லலாம், அது என்ன அப்படின்னா,
பல நேரங்களில் இந்த மாதிரி ஒரு வீரர்களுக்கு சிக்கல் வரும்போது, அதாவது மரணம் வென்று விட்டது அப்படின்னு சொல்லுவாங்க. இவரை பொறுத்த வரைக்கும் மரணத்தை வென்ற ஒரு வீரர் அப்படி தான் நம்ம பார்க்கணும். ஏன் அப்படி நம்ம சொல்கிறோம்னா, மரணத்துக்கு துளியும் இவர் தயக்கம் காட்டல, தைரியமாக எதிர்கொண்டார் அப்படிங்கிறது தான் உண்மை. அதுவும் தைரியம் மட்டும் கிடையாது, அந்த மனநிலைன்னு ஒன்று இருக்கு பார்த்தீங்கன்னா, அதை கடைசி வரைக்கும் சந்தோஷமாக வச்சுக்கிட்டாருங்கிறதும் ஒரு உண்மை. ரொம்ப நன்றி சார். சியான் ஹுசைன் தொடர்பாக பல்வேறு விஷயங்களை எல்லாம் பகிர்ந்து கொண்டீங்க. மிக்க நன்றி. நன்றி.